ஸோ காய்ஸ், வணக்கம். நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 2 நாளாக அமெரிக்கன் மார்க்கெட் கிட்டத்தட்ட 20 ட்ரில்லியன், அமெரிக்காவோட மொத்த சொத்து மதிப்பு 20 ட்ரில்லியன். நம்ம நாட்டுக்கு ஒரு 2 ட்ரில்லியன் வச்சுங்களேன். அதாவது நான் இப்போ வீடியோ பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி, நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட் கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் லாஸ் பண்ணிடுச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா என்விடியா அப்படிங்கிற கம்பெனி மட்டுமே 500 பில்லியன் லாஸ் பண்ணுச்சு. ஏன் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரே காரணம் டீப் ஸ்ட்ரேக் அப்படிங்கிற ஒரு சாட்ஜிபிடிக்கு போட்டியாக சைனாலேருந்து இறக்கப்பட்டிருக்க ஒரு எல்எல்எம் மாடல்ஸ். இது என்ன ஸ்பெஷல், எதனால இது அப்படின்னா, சாட்ஜிபிடி ஒரு 100 பில்லியன் கிட்ட மேலே செலவு பண்ணி உருவாக்குன ஒரு மாடல் விட இவங்க டெவலப் பண்ணியிருக்காது. வெறும் $5 பில்லியன் சொல்கிறாங்க. இவங்க டெவலப் பண்ணி ரொம்ப எஃபிஷியன்சி. ஓகே, இது எப்படி அச்சீவ் பண்ணாரு அவர், என்ன இது அப்படின்னா, அதை ஃபவுண்டரை பற்றிலாம் நீங்களே பார்த்துக்குமே நெட்டில். நான் ஜஸ்ட் ஓவர் வியூ மட்டும் கொடுத்துறேன். இந்த சாட்ஜிபிடி, ஜெமினி, இப்போ வந்திருக்க இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், எல்எல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னங்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னா என்னன்னா, மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளோட அறிவு என்ன, நம்ம எதை பார்த்துருக்கோமோ அதை வச்சு ஒரு பேரை அசியூம் பண்ணுறோம், அந்த பேருக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறோம், அதை வச்சு பேசுகிறோம், கொள்கிறோம் இல்லையா. அப்போ நம்மளுக்காக பேசுறது கொள்றது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம். உதாரணத்துக்கு டெக்ஸ்ட்னு வச்சுங்க. அந்த டெக்ஸ்ட் பண்ணுறத கம்ப்யூட்டர் வச்சு ரீட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் இது எப்படி உருவாக்குனாருன்னா, ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி. நீங்கள் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சா சொல்லுங்க, இது வந்தால் இது சொல்லணும், ஏன்னு சொன்னால் ஒன்று சொல்லணும், அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தாங்க இனிஷியல் டேஸில். போக என்னாச்சுன்னா என்எல்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங். அந்த கான்செப்ட் என்ன ஆச்சுன்னா அப்படின்னா, ஒவ்வொரு வேர்டும் ஒரு டோக்கனை மாற்றினாங்க. அப்போ அந்த டோக்கன்ல இருந்து செமாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. இதெல்லாம் என்னன்னு நீங்கள் கொஞ்சம் கூகுளோ இல்லை சாட்ஜிபிடி வச்சு நோண்டி பார்த்தா கூட உங்களுக்கு கொஞ்சம். இந்த செமாட்டிக்ஸ் வந்தவொடனே என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு போலரைசேஷன் வேல்யூ, சென்டிமெண்டல் வேல்யூ இதெல்லாம் கொடுத்து, இப்போ மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னால் ஹர்ட் ஆகிறான்னா அது நெகட்டிவான வேல்யூ, ஒரு மனுஷன் இந்த வார்த்தை சொன்னால் சந்தோஷப்படுறான்னா அது பாசிட்டிவான வேல்யூ. இந்த அளவுக்கு ஒவ்வொரு வேர்டையும் மாற்றி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுற அளவு கொண்டு வந்துட்டோம். இது எல்லாம் என்எல்பி, அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல இருந்து அடுத்த கட்டம் நியூரல் லிங்க், அதாவது நியூரல் ப்ராசஸிங் மூலிமா. இது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பெர்செப்டான்னு ஒன்று வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பிரைன் எப்படி இருக்குன்னா, டென்டான்னு ஒன்று இருக்கும், அது ஒவ்வொன்றும் ஒரு செல்லு இருக்கும், ஒவ்வொரு மெமரி ஸ்டோர் பண்ணும். இது மூலியமா தான் நம்ம பிரைன் இயங்குது இல்லையா. இதே மாதிரி இது அப்படியே மேக்ஸ் யூஸ் பண்ணி, ஸ்டாட்டிக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் லெவலில் கொண்டு வந்தாங்க. அது பேர் தான் மல்டி லெவல் பெர்செப்டான் அப்படின்னா. ரொம்ப சிம்பிள். அது என்னன்னா y = mx + c. அதாவது இது ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா, இதை அப்படியே நம்ம ஒரு டேட்டா பாஸ் பண்ண கொண்டு வராங்க. இது மாதிரி பல லேயர்ஸ், பல வேல்யூஸை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சில் மல்டி லெவல் பெர்செப்டானா கொண்டு வந்தால் ஒரு அவுட்புட் கொண்டு வரும். இந்த வார்த்தை சொன்னால் இது வரணும், அப்போ இந்த வார்த்தையை இல்லாட்டா இந்த வார்த்தையை ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தது. அது ஃபர்தராக என்ன ஆகுதுன்னா சாட்பாட்ங்கிற ஒரு கான்செப்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சாட்பாட் நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னா, சிரி, கூகுளோட சிரி நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அப்புறம் அமேசான் அலெக்சான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, கூகுள் அசிஸ்டன்ட் வச்சு. இது இனிஷியல் லெவல், அதாவது ரொம்ப ஃபண்டமெண்டல் லெவல் ஆஃப் இது சொன்னால் இது செய்யணும், இல்லை நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த இது வாய்ஸ் டு டெக்ஸ்ட், அதாவது செமாட்டிக்ஸ். எப்படி நம்ம இப்போ நான் பேசுறேன் இல்லையா உங்கள்கிட்ட, இது ஒரு வேவாக வரும். இந்த வேவ் வந்துச்சுன்னா இந்த வார்த்தையை அசியூம் பண்ணு அப்படிங்கிறது கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து அதுக்கேற்றப்பல கூகுள் சர்ச் இதெல்லாம் கொண்டு வரும். ஸோ இது அடுத்து என்ன வரும் அப்படின்னா, இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஆரம்ப காலம் என்னன்னா சர்ச் இன்ஜின். அதாவது நம்ம ரொம்ப தெரிஞ்ச சர்ச் இன்ஜின் கூகுள். ஆக்சுவலாக இது ஒரு பிஹெச்டி ப்ராஜெக்ட். சர்ஜும் நம்ம எலிஸ் இருக்காரு, கூகுளோட ஃபவுண்டர்ஸ். இவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஹெச்டி ப்ராஜெக்ட் ஒரு சர்ச் இன்ஜினை கண்டுபிடிக்கிறாங்க. அது லேட்டஸ்ட் டேட்ல கமர்ஷியலைஸ் பண்ணி அது இன்னைக்கு உலகத்திலேயே ஆட்டிப்படையுது இல்லையா. யாகுங்கிற ஒரு பெரிய இதையே முழுகி இப்போ அது இருக்கு இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு இது வளர்ந்ததுனால நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஏஐ மாடல், அதாவது எல்எல்எம் மாடல்ஸும் இந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணாதான் ஓப்பன் ஏஐ ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட அது என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவோட மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ ஓகே, அந்த அளவுக்கு இது பில்டப் அவ்வளோ காசு இது பவர் பண்ணி கிட்டத்தட்ட 100 பில்லியனுக்கு அது போட்டியாக வெறும் 5 பில்லியன்ல ஒரு மாடல்ஸ் அதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்தவங்க தான் ஷேர் மார்க்கெட்ல கிராஷ். இப்போ நான் என்னென்னமோ டேர்ம்ஸ் சொன்னேன், இதெல்லாம் என்னென்ன நோட் பண்ணி நீங்கள் தேடிங்கன்னா ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் என்ன டேட்டா சயின்டிஸ்ட்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இது என்ன, டேட்டா இன்ஜினியரிங் சொல்றாங்க அப்படின்னா என்ன, டேட்டா அனலிஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடுத்த வீடியோவில் அதுக்கான வீடியோ இருக்கு. நீங்கள் அதை தொடர்ந்து வெயிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.